இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவாவும் பிரசன்னம் தேவாவும் பிரசன்னம் தாருமே. தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவாவும் பிரசன்னம் தாருமே. தேடியும் பாதம். எஸ் லார்ட், உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். உம்மை தேடி வந்திருக்கிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபியின் இயேசுவே. சொல்லுமா, சாரோனின் ரோஜா புஷ்பம் சாந்த சொரூபியின் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோர் தேவாவும் பிரசன்னம் தாருமே. உண்மையாய் கேட்போமா? தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவாவும் பிரசன்னம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் என் ரட்சகரை தொழுகிறோம். தேவாவும் பிரசன்னம் தாருமே. தேடியும் தொழுகிறோம். தேவாவும் பிரசன்னம் தாருமே. தேடியும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே இயேசுவே நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவாவும் பிரசன்னம் தாருமே. தேடியும் பாதம் தேவாவும் பிரசன்னம் தாருமே. தேடியும் பாதம் தொழுகிறோம். தேடியும் பாதம் இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே சபா இன்பமுடன் கூடி வந்தோமே. ஓஹோ இயேசுவே உம் திவ்ய
எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய சமூகத்தை தேடி ஓடி ஆசையா வருகிறோம் ஏசப்பா. உங்க பிரச்சனத்தினால எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய பலத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. நீங்க எங்களோட பேசுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க எங்களை மோல்ட் பண்ணுங்க ஏசப்பா. எங்களை உருவாக்குங்க. எங்களை உடைத்து உருவாக்குங்க ஏசப்பா. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தருகிறோம். நீ மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் சர்ச். ஆமென். குட் மார்னிங். உங்க பக்கத்தில் திரும்பி சொல்லுங்களேன், குட் மார்னிங் சொல்லுங்களேன். ஓகே, நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல், ஒரு அருமையான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை நேரத்திலும் எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கிற, ஆன்லைன் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து தேவனை நாம் ஆராதிப்போம். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். யாரை பாடுவேன் இசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே நாளும் துதியே. இசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, பரிசுத்தரே சொல்லுவோமா? பரவசமே பரமேசருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், தேடினதால் நான் கண்டடைந்தேன். பாடின பாடல்கள் ஈந்தளித்தீர். ஓ பாடின சரி சொல்லுவோமா? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. இசையா, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நீரப்பிதினம் நடத்து. ஆமென். நீரப்பிதினம் நடத்துகிறீ. நூதன சாலையில் சேர்த்திடும் என்னை நூதன உம்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன்? இசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. என் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. சொல்லுவோம். உதவி திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை எசப்பா, தீவிரம் வந்தென்னை தாங்கினேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. இசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுவோமா? என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாறுதல். உமது கோலும் உம் தடியும் எசப்பா, உண்மையாய் என்னையும் சேர்த்து. ஓ உண்மையாய் சேர்ந்து சொல்லுவோம். உம் பாதம்
உம்மை அன்றி யாரை பாடுவோம் ஏசப்பா. உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே சொல்லுமா, இயேசுவே நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். நேசமுகம் என்றும் உப்பாதம் அணிந்தேன் என்னாலும். ஓ, அவரை அன்றி யாரை பாட முடியும்? அவரை அன்றி யாரை சேவிக்க முடியும்? உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் புதியே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. சொல்லுமா ஏசப்பா, உம்மை நாங்கள் தேடினோம். திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்கு. தீவிரம் வந்தென்னை தாங்கு. சரி சொல்லுவோம். முப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. அவர் அன்பினால் நம்மளுடைய உள்ளம் பொங்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கு தெரிந்த பாடல் காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. ஆமென். ரிசர்ச்லாம் சொல்றாங்க, நம்ம பிரீத் பண்ணும்போது மூச்சு உள்வாங்கி அதை விடும் பொழுது அது ஒரு வார்த்தை சொல்லுதான், அதுதான் தேவனுடைய நாமம். ஈப்ரூவில் பார்த்தீங்கன்னா யாவே. நம்ம இன்ஹேல் பண்ணும்போது யா அண்ட் விட போது ஏ. அது மாதிரி ரிசர்ச்சஸ் சொல்றாங்க. ஸோ நம்ம தேவனுடைய நாமத்தை நாம் விடும் சுவாசமே ஒரு அல்லேலூயா. எவ்ரி பிரெத், that everything that has breath praise the Lord. உயிருள்ள அனைத்தும் தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. சொல்லுமா, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில அவர் உயர்த்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆத்துமா பாடும் சென்று சொல்லுவோம். அல்லேலூயா அல்லே as one voice அவர் பாட சொல்லலாம். அல்லேலூயா சப்பா அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா என் ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. ஓ கண்மலை என் ஆழியின் விளிம்பிலும் நான் உயர போகும்போது அவரே என் வெற்றி கீதமா. நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதம். மீண்டுமா சொல்லுவோமா. நான் உயர போகும்போது வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் அதுதான் அல்லேலூயா அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா நம்மை ஏளனம் செய்கையில் அல்லேலூயா சொல்லுமா. சத்துரு சிரிக்கையில் ஓ ஏளனம் செய்கையில் நம் பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். உம்மை துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் சொல்லலாமா பார்த்து சப்பா. என் பந்தி அளவும் நான் உம்மை துதித்து பாடும் பொழுது சிறைச்சாலைகள் என் வாழ்க்கையிலே சப்பா. அல்லேலூயா அருபார் சொல்லுங்க சப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லே முழு வெள்ளத்தோடு அல்லேலூயா அல்லே. இந்த காலை வேளையில அல்லேலூயா என்று சொல்லி ஓ அவரை உயர்த்துவோமா, அவரை மகிமைப்படுத்துவோமா. நம்ம சூழ்நிலைகள் மத்தியில் அவரை உயர்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். எஸ் லார்ட் அல்லேலூயா
வந்த பாதைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசுவே பாடும் சொல்லுவோம். என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். இந்த சூழ்நிலையிலும் இன்னொரு பாடலை பாடி ஆண்டு நாமத்தை நம் மகிமைப்படுத்துவோம். நம் தெரிந்த ஒரு பாடல், ஒரு பழைய பாடல். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி பிரகாசி. பாஸ்டர் சந்திரசேகர், இலங்கை பகுதியில் அவருடைய ஊழியத்தை செய்த பாஸ்டர் சந்திரசேகர் ரொம்ப நல்ல மனிதன். நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். இல்லை, வேதத்தில் நிறைய பாடல்களை வேதத்தின் அடிப்படையில் மிஷன் தாகத்தோடு, ஆத்துமா தாகத்தோடு நிறைய பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த இலங்கை பகுதியில் மடிந்து போன ஆத்துமாக்கள், ரட்சிக்கப்படாத அந்த ஆத்துமாக்களுக்காக மிகவும் பாரப்பட்ட மனிதன். இப்பொழுது அவர் உலகத்தில் இல்லை. ஆனாலும் அவர் எழுதின பாடல்கள் எல்லாம் மிகவும் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்ல. நீ மலை மேல் உள்ள பட்டணம் வசனத்தின் அடிப்படையில் நிறைய பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த நாட்களிலே இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். ஒருவேளை தெரியலைன்னா நாம் சேர்ந்து பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், கற்றுக்கொள்வோம், நாம் பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி பிரகாசி. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி ஒளி வீசு. நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி காசி. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி காசி. நல்ல கரங்களை தட்டி பாடும். யாரெல்லாம் கை தட்டலையோ இந்த டீன் பிள்ளைங்களை ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்து வச்சு கை தட்ட சொல்ல போறேன். நல்லா உற்சாகமா, சும்மா சப்பாத்தி தட்டக்கூடாது, சரியா? நல்லா கை தட்டணும். உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார், அவர் தாய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். சொல்லுவோம். உலகின் ஒளியாய் வாழ தேவன் என்னை அழைத்தார், அவர் தாய் சாட்சியாய் வாழ தேவன் என்னை அழைத்தார். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். நீ மலை மேல் உள்ள பட்டணம், நல்ல உற்சாகமாய் மறைந்து வாழாதே. உன் ஆண்டவன் இந்த புழல் பகுதியில் வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த சபையில வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவ பிள்ளையே, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி பிரகாசி. நீ மலை மேல் உள்ள பட்டணம். எத்தனை பேர் உண்மையா நான் மலை மேல் உள்ள பட்டணம் தான், நான் மறைந்து வாழ மாட்டேன், நீ
உன்னை அழைத்தார், திறப்பின் வாசலில் நிற்க தேவன் உன்னை அழைத்தார். சொல்லுவோம், அழைப்பின் என்னை என்னை தேவன் என்னை அழைத்தார், பிறப்பின் வாசலில் நிற்க தேவன் என்னை அழைத்தார். அறுவடை மிகுதி வேலையால் குறைவு தேவ ஊழியம் செய்வார். நீ மலை மேல், நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ சாதாரணமான ஆள் அல்ல. அதை உணர்ந்து கொள். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் மலை மேல் உள்ள பட்டணம், நான் சாரம் உள்ள உப்பு, நான் பிரகாசிக்க கூடியவன். நான் பிரகாசிக்க கூடியவன். இயேசுவே, மறைந்து வாழாதே, மறைந்து ஏன் வாழ்கிறாய்? உன்னை வெளிப்படுத்து. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சகல அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். காலமல்ல, எழும்பி பிரகாசி, நீ மலை மேல் உள்ள பட்டணம், ஆமென், ஆமென், ஆமென். மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலமல்ல, எழும்பி பிரகாசி, நீ மறைந்திருக்கும் காலமல்ல, எழும்பி ஒளி வீசு. எழுந்து ஒளி வீசு. நல்லா உணர்ந்து பாடுவோம். இருளின் அதிகாரத்தை உடைக்கும்படியாய் உங்களை என்னை ஆண்டவர் அழைத்து வல்லமை கொடுத்து இருக்கிறார். உணர்ந்து பாடுவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்கு அளித்தார். பூமியில் அக்கினியை இறக்க வரங்களை உனக்கு அளித்தார். சொல்லுவோம், இருளின் அதிகாரம் உடைக்க தேவன் என்னை அழைத்தார். மீள் அக்கினியை இறக்க தேவன் என்னை அழைத்தார். பாதாளத்தை வெறுமையாக்கி பரலோகத்தை நிரப்ப திறவுகோல் உனக்கு அளித்தார். நீ மலை மேல் உள்ள பட்டணம். ஓ மீண்டுமாய், நான் சாதாரணமான ஆள் அல்லப்பா. ஓ, I am not an ordinary person. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் எனக்குள் வரத்தையும் எனக்குள் அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார். எனக்குள்ள வல்லமையை வைத்திருக்கிறார். நான் இனி மறைந்திருக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒளி வீசு, மறைந்திருக்க காலமல்ல, எழும்பி ஒளி வீசு, மறைந்திருக்கும் காலமல்ல, எழும்பி ஒளி வீசு. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நாம் யாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நாம் யார் என்று அறியாமல், என் தேவன் யார் என்று அறியாமல் நம்மால் தெய்வத்தை ஆராதிக்க முடியாது. என்னை எப்படி ஆண்டவர் அழைத்தார், என்னை எப்படி உருவாக்கினார், இதிலிருந்து இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்து இருக்கிறார். இது தெரியாதனாலதான் நிறைய நேரம் நாமே சோர்ந்து போகிறோம், நாமே பயந்து போகிறோம். உலக காரியங்களுக்காக, ஆண்டவரே, என் தனிப்பட்ட வெறுப்புகளுக்காக நிறைய நேரம் சோர்ந்து போறோம்ப்பா. ஆண்டவரே, there is a purpose. ஆண்டவரே, என்னை உருவாக்கினதுக்கு ஒரு பர்பஸ் உண்டு. என்னை ரட்சித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. தாவீது சொல்றான், ஏன் ஆண்டவர் இந்த யுத்த களத்திற்கு என்னை கொண்டு வந்தார், அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டல்லவோ என்று சொல்கிறானே தேவ பிள்ளையே. தாவீதை போல நம்மை இப்படிப்பட்ட ஒரு யுத்த களத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து இருக்கிறார். ஓ, அந்தகாரத்தின் வல்லமைகளை முறிந்தோட பண்ணுகிற ஓ தேவ வல்லமையை உனக்கு எனக்கு அளித்து இருக்கிறாரே. அது நினைத்து பார் தேவ பிள்ளையே. You are not an ordinary person. நீ ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. ஆண்டவர் அதற்கேற்ற கர்த்தர் உன்னை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ, கர்த்தர் உன்னை எப்படி வணைய விரும்புகிறாரோ, அதற்கேற்ற வல்லமையையும் அதற்கேற்ற அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஓ பூமியில் உள்ள சகல அதிகாரத்தையும் எனக்குரியது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷர்களாய் மாற்றுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே.
ஓ நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே, இந்த காலை வேளையில மீண்டுமா இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவரே, என்னை ஒரு சாரமுள்ள உப்பாய், என்னை ஒரு மலை மேல் உள்ள பட்டணமாய் வைத்து இருக்கிறேன். நான் மறைந்து இருக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே, நான் மறைந்து இருக்க மாட்டேன்ப்பா. நான் அநேகருடைய வாழ்க்கைக்கு சுவையை கூட்டுகிற, அநேகருடைய வாழ்க்கைக்கு சந்தோஷிப்பிக்கிற, அநேகருடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு சாரமுள்ள உப்பாய் நான் மாற விரும்புகிறேன் என்கிறவர்கள் நல்லா தலைக்கு மேல கரத்தை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமா? நல்லா உற்சாகமா இந்த பாடலை பாடும் பொழுது அந்த வார்த்தைகளை உணர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஓ ஆண்டவரே, என்னை நீ சாதாரணமானவன் தான், ஆனா அசாதாரணமான காரியங்களை செய்ய இந்த சாதாரணமானவனை கொண்டுதான் ஐயா நீ காரியங்களை வைத்து இருக்கிறீர் என்று சொல்லி நல்லா கொஞ்ச நாள் அசைந்து கரங்களை தட்டி உலகின் ஒளியாய் வாழ தேவன் என்னை அழைத்தார். அவர் தாய் சாய்
இந்த காலை வேளையிலே யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார்கள் என்று உம்முடைய பாரத்தை சுமக்கிற ஒரு பாத்திரமாய் ராபா பாபா பாபா. ஓ நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி பிரகாசி, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி பிரகாசி, நீ மலை மேல் உள்ள பட்டணம். எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya உரமா ஷதலரா கபலியாந்தரலரலரபா ரிகமனந்தரலரபா ஷதலரபா. ஆண்டவரே நான் பெற்ற அந்த அனுபவம், நான் பெற்ற அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை, ஆண்டவரே நான் பெற்ற அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை, அந்த அன்பை, நீடிய பொறுமையை, சாந்தத்தை, தயவை ஆண்டவரே மற்றவர்களும் அறிவிக்கும்படியாய், மற்றவர்களும் காணும்படியாய் என்னை ஒரு மலை மேல் உள்ள பட்டணமாய், ஒரு சாரமுள்ள உப்பாய், ஓ வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு பிரகாசிக்கிற ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே கலங்கரை விளக்கமாய் ஆண்டவரே எங்களை விளக்காய் எங்களை வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், நாம் துவண்டு போய் விடுகிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையில ஏன் எனக்கு இந்த பாடு வேதனை, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஆண்டவரே என்னை ஏன் அழைத்தீங்க, ஆண்டவரே நான் ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கிறது. என் ஆண்டவர் எதை செய்தாலும் நேர்த்தியாய் கிரமமாய் செய்கிறவர். அவர் பொய் சொல்கிறவர் அல்ல, என் இயேசு பொய் சொல்கிறவர் அல்ல. அவர் எதை செய்தாலும் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறவர். அவர் சரியாதான் செய்திருக்கிறார், நான் சரியா இருக்கிறேன். நான் இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏன் நான் என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குகிறாய், என் ஆத்துமாவே ஏன் நீ திகைக்கிறாய், என் ஆத்துமாவே ஏன் நீ பயப்படுகிறாய். உன் ஆத்துமாவை பார்த்து கேள், கர்த்தர் சரியாய் நடத்தினாரு, இம்மட்டும் உதவி செய்தாரு, இம்மட்டும் நடத்தினாரு, இனியும் நடத்த மாட்டாரோ, இனி உன்னை கைவிட்டுடுவாரோ, உன்னை கடைசி வரையும் உன் கூட இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரை. ஆண்டவரை பார்த்து சொல், என்ன ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஹalleluya. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையா. எத்தனை பேர் இந்த பாட்டை கேட்குறீங்க, எத்தனை பேர் பாடுறீங்கன்னு தெரியல. அவர் நல்லவர்னு சொல்லும் பொழுதே நன்மைகளை நீ பெற்றுக்கொண்டாய் என்ற அர்த்தம். அவர் வல்லவர் என்று சொல்லும் பொழுதே அவருடைய வல்லமைகளை நீ அனுபவிக்கிறாய் என்று அர்த்தம். சும்மா கை கட்டி சும்மா வேடிக்கை பார்க்காத, கண்ணை மூடு, கண்ணை திறக்காத. தேவ பிள்ளையே, தேவனுக்கு மகிமை செலுத்து, தேவனுக்கு கனத்தை செலுத்து. ஓ, ஒரு பயபக்தியோடு தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கண்களை திறந்து பார்க்காத. சின்ன பிள்ளைங்க, யூத் பிள்ளைங்க, டீன் பிள்ளைங்க, கண்களை மூடுங்க. எல்லாரும் மீடியால இருக்கும், கண்களை மூடுங்க. ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. நல்ல கரங்களை விரித்து ஃப்ரீயா ஆண்டவர் ஆராதிப்பதுதான் ஆராதனை. அதுதான் ஆராதனை, அதுதான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம். என்ன சிந்தை இருந்தாலும், எந்த தாட்ஸ் இருதயத்துல சிந்தையில நேர்ந்தாலும் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா, அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. பிசாசு நிறைய நேரம் அவர் நல்லவர் வல்லவர் என்று சொல்வதை என் வாயினால இருதயத்திலிருந்து சொல்வதை அவன் சொல்ல விட மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? உன்னை அவன் ஆசீர்வதிக்க கூடாதபடி தடுப்பதுதான் அவன் வேலை. உன்னை சுகப்படுத்த முடியாதபடி உன்னை தடுப்பதுதான் வேலை. நீ நல்லா படிக்க கூடாதபடி உன்னை தடுப்பதுதான் அவன் வேலை. இந்த காலை வேளையில சபை அப்படி இருக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அவர் நல்லவரே என்றும் வல்லவரே. சின்ன பிள்ளைங்க, டீன் பிள்ளைங்க, நன்மைகள் குறையாதே. மீண்டுமாய்
நல்ல சத்தமாய் நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடு, நல்லா கரங்களை தட்டி. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்று வல்லவரே. நன்மைகள் குறையாது, ஒரு நன்மையும் குறையாது. எதெல்லாம் குறைவா இருக்கோ அதை நிறைவாய் மாற்றுகிற நேரம் இது. நன்மைகள் குறையாது, ஆண்டவர் டீல் பண்ணுகிற நேரம் இது. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென், ஆமென், ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினவர். சொல்லுவோம். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர்.
நல்லவர், நீர் பெரியவர், உன்னதமானவர், நீர் பரிசுத்தர், நீர் சிறந்தவர், தயாபரர், மேலானவர், மேலானவர், வானத்திற்கும் பூமிக்கும் மேலானவரை துதிக்கிறோம் ஐயா. சதா காலங்களில் வீற்றிருக்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீர் உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேன். உன் குடும்பத்துல உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீ வேலை செய்யற இடத்துல ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ படிக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். சபையில ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். அசாதாரணமான காரியங்கள், மனிதனால் நிறைவேற்ற முடியாத கூடாத காரியங்களை உன்னால் முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த குடும்பத்தில் உன்னை வைத்திருக்கிறார். உன்னால் முடியும் என்று சொல்லி உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை கடைசி பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவர். ஆண்டவர் உன்னை நடத்துகிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா. நீர் கைவிடுகிற தேவன் அல்ல, நீர் கைவிட மாட்டீர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, உமக்காக வாழும்படியா எங்களை அழைத்து, எங்களை எங்கெல்லாம் வைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் வைத்து உம்முடைய சாட்சியா இருக்கும்படியா கர்த்தர் எங்களை நியமித்த உம்முடைய கிருபைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லப்போ, உமக்காகதான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா. உமக்காகதான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே.
ஆச்சரியமானது ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து, இயேசுப்பா, நீர் எங்களை அழைத்தது போல வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக ஜனங்கள் இந்த புழல் பகுதியில் உண்டப்பா. எங்க தமிழ்நாட்டில் உண்டு, இந்திய தேசத்துல உண்டு, இந்த உலகத்துல நிறைய இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படல. நாங்கள் பெற்று அனுபவிக்கிற இயேசு நல்லவர் என்று ருசி பார்க்கிற இந்த அனுபவத்தை அநேகருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளப்பா. இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2 கரங்களை உயர்த்த ஆண்டவரப்பா சொல்லப்போ, ஆண்டவரே, எங்க தேசத்திற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நான் வாழுகிற பகுதிக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த புழல் பகுதி அப்படியே கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே ராஜ்யம் வரட்டும்பா. அப்படியே ராஜ்யத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அப்படியே ராஜ்யத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை பயன்படுத்துங்க. உம்முடைய இருதய துடிப்பை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியா இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க இருதய துடிப்பை ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறபடினாலதான் எங்களை அழைத்து வந்து இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். என் தேச எல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும். தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். வன்முறை எல்லாம் ஒழிய. நம்ம நினைப்போம், நீ சம்பாதிக்காத ஒரு மனிதன் அல்ல. நான் சொல்லட்டுமா, இன்றைக்கும் பசியினால் பட்டினினால் வாடுகிற அநேக கிராமங்கள் உண்டு, அநேக தேசங்கள் உண்டு, அநேக பட்டணங்கள் உண்டு. தேவ பிள்ளைய, ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா என்று ஏங்கி தவிக்கிற அநேக ஏழை மக்கள் உண்டு. இன்றைக்கும் வன்முறைகள் தேசத்தில் பெருகிக் கொண்டு இருக்கிற ஆண்டவரே, வன்முறைகள் பெருகுகிறது ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாட்களிலே தீமையானதை நன்மை என்று நம்ப வைக்கிற அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பிடித்ததோ பிடிக்கலையோ ஆண்டவரே, நிறைய காரியங்களை எங்களை நோக்கி இருப்பதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலேப்பா, தேவராஜ்யத்தின் சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே நாங்க வாழுகிற பகுதியில எங்க தேசத்துல இருக்கணுமே. அதற்காகவே எங்களை அழைத்தீரே, அதற்காகவே எங்களை விடுவித்தீரே, அதற்காகவே எங்களை தெரிந்து கொண்டீராப்பா. அந்த அழைப்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வறுமை எல்லாம் மாறணும். தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். வன்முறை எல்லாம். எத்தனை கொலைகள், எத்தனை சிறுவர்கள் சிறுமிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வன்முறைகள் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு அகன்று போகணும். ஆண்டவரே, எங்க புழல் பகுதி, எங்க தமிழ்நாட்டை விட்டு, எங்க தேசத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு அகன்று போகும்படியா என் கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இருதய துடிப்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் என் குடும்பம் எங்களுக்கு என்று சுயமாய் வாழாதபடி
உம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக. நீங்க கேட்டீங்களப்பா, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார்? அநேக நேரம் எங்க காரியம், ஏன் குடும்பம், எனக்கு ஏன் சபை, ஏன் விசுவாசி என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கை. பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறந்தருளுங்கப்பா, பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறந்தருளுங்க. தூர பார்க்கிற அந்த அனுபவம் எங்களுக்கு வேண்டுமே ஆண்டவரே. எங்களுடைய சிந்தம் மாறணும், எங்களுடைய செயல்கள் மாறணும் ஆண்டவரே. எங்க தேசத்திற்காய் பாரப்படும்படியாய் என் கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமாப்பா, நீர் எதெல்லாம் எங்க கையில கொடுத்து இருக்கிறீங்களோ, எந்த பொறுப்பெல்லாம் கொடுத்து இருக்கிறீங்களோ, அதை உண்மையாய் செயல்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரை கேட்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உங்க காரியமாய் ஆண்டவரே நீர் எதை செய்ய சித்தமாய் இருக்கிறீர், சுவிசேஷத்தை சுமக்கிற ஒரு பர்சனா என்ன மாற்றுங்கப்பா. அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களோடு பேசுங்க, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. எரேமியா தன் தேசத்திற்காக அவன் புலம்புகிறான். பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற தன் ஜனத்திற்காக அவன் கதறுகிறான். அவருடைய கண்கள் எல்லாம் குளமாய் விட்டன. கடைசி சொட்டு கண்ணீர் சிந்தும் அளவும் அவன் கதறுகிறான் தேசத்திற்காக. ஐயோ, என் ஜனம் அழிந்து போகிறதே, நகரம் கெட்டு போகிறதே என்று சொல்லி தன்னுடைய பாரத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். நிறைய பிஸியா இருக்கும், வேலை, பிசினஸ், படிப்பு. ஆனா ஏனோ ஆண்டவருடைய பாரத்தை மாத்திரம் சுமக்க முடியல. பிசாசு எதுவோ ஒரு பிஸி ஸ்கெடியூல கொடுத்து, ஒரு பிஸியான ஒரு படிப்பை கொடுத்து, ஏதோ ஒரு வேலையை கொடுத்து, ஒரு வீட்டை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, அவர்களையே பார்க்கணும், அவர்களை பின்னாடியே ஓடணும் என்று சொல்லி இருதயத்தை சிந்தையெல்லாம் மந்தமாக்கி விட்டுட்டான். வேலையை பெருசா காட்டுறான், பிசினஸ் பெருசா காட்டுறான். இன்று கண்களை மூடனா நம்ம பிதாவுக்கிட்ட இருக்கணும். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் எல்லாம் 70 ஆண்டுகள், பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டுகள். தேவ பிள்ளையே, அதை அறிந்து கொள், புரிந்து கொள். எதற்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம் தெரியல, ஏன் சம்பாதிக்கிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம் தெரியல, யாருக்காக சம்பாதிக்கிறோம் தெரியல. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் உனக்கு லாபம் என்ன? தேவனை பார், ஆண்டவரை கிட்டி சேர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, உண்மையாய் தேடு. ஆண்டவர் கொடுப்பார்னு தேடாத. இவைகள் எல்லாம் உலகத்தின் ஆசீர்வாதங்கள், உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் எல்லா மகிமையான காரியங்கள் உன்னை தேடி வரும். இது நடக்காது பாஸ்டர் நினைச்சுனா நடக்காது. இது ஆமோதித்து, ஆமா ஆண்டவரே சாரி, என்னை மன்னிங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு கொடுக்க வேண்டிய கனம், உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமை ஒரு நாளும் வேறு ஒருவனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், என் மகிமை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன். இவ்வளவு பொசசிவான தேவன். என் நேரத்தை திருடாத, என் பணத்தை திருடாத. நான் தானே உனக்கு பலத்தை கொடுத்தேன், நான் தானே உனக்கு சுகத்தை கொடுத்தேன்,
நான் தானே உன்னை உயர்த்தினேன். ஆண்டுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. ஆண்டவருக்காக ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என்ன செய்யறன்னு செய்ய தெரியாம சில நேரங்கள் ஓடுகிறோம், உழைக்கிறோம். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் மறப்பேன் இயேசுவே, அதை நான் மறப்பேனோ. ஆண்டவர் சொல்றார், நான் எஜமானனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? ஆண்டவர் சொல்றார், எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.